ஐரோப்பாவில் தான் அதற்குண்டான மண்ணை அவர்கள் தேடுகிறார்கள். ஆனால் அந்த தேடல் ஐரோப்பியர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், யூதர்களுக்கு இங்கு ஒரு மண் கொடுக்கப்படக்கூடாது என ஐரோப்பா தீர்மானிக்கிறார். கவனமாக ஒரு அரசியல் சதி. ஆமாம், அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக யூதர்களுக்கான ஒரு மண் இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா ஐரோப்பாவுடைய சாபம் என்றளவு அவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். இவர்களுடைய மோசடியை அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக பொருளாதார மோசடி என்பது அவர்கள் நபிகளாருடைய காலகட்டத்தில் இருந்து யூதர்களை குறித்து வருகின்ற பொழுது வட்டி தான் அவருடைய பிரதானமான சுரண்டல் தொழிலாக இருந்ததை நாம் வரலாறு நெடுக நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அதுதான் பொருளாதாரம் அப்படித்தான் இருக்கிறது. ஆக ஐரோப்பாவினுடைய சாபமான யூதர்களுக்கு ஐரோப்பாவிலே மண் கொடுக்கக்கூடாது, ஆனால் இன்னொரு இடத்துல அவர்களை குடியேற்றம் செய்ய வேண்டும். அந்த குடியேற்றம் தங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும், முஸ்லீம் உலகை சிதைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திட்டமிட்டு பலஸ்தீனத்திலே அவர்கள் சுல்தான் அப்துல் ஹமீது இடத்திலே பூமியை கேட்கிறார்கள், கொடுக்க மறுக்கப்படுகிறது. பிறகு அகதிகளாக பலஸ்தீனத்திற்குள்ளே அவர்கள் குடியேறுகிறார்கள். அப்படி என்றால் அது ஒரு திட்டமிட்ட குடியேற்றம் கண்டிப்பாக. ஆனால் எப்பொழுதுமே முஸ்லீம் உலகில் யூதர்கள் மிக பாதுகாப்பாக இருந்திருக்கிறார்கள்.